எங்க ஒருத்தன் வேலை போயிடுச்சுன்ற சோகத்துல வாட்டர் பாட்டில தூக்கி அடிக்கிறான். அது இவங்க வீட்டுல இருக்க கோல்டன் பேசின் குள்ள வந்து விழுந்துருது. கொஞ்ச நேரத்துல இதை அப்படியே டெலபோர்ட் ஆக்கி 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்க ராணி காலத்துக்கு போயிடுது. அவங்களும் இதே போல ஒரு பேசின் வச்சிருக்காங்களா. இப்ப இந்த வாட்டர் பாட்டில் அதுல வரத்தை பார்த்ததும் ஓபன் பண்ணி இந்த தண்ணியை குடிச்சு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஸ்வீட்டாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அது மட்டும் இல்லாம விவசாய நிலங்கள் எல்லாம் வறண்டு போயிருக்கு அப்படின்னு ஒரு லெட்டர்ல தண்ணி கேட்டு எழுதி வச்சது மட்டும் இல்லாம கூடவே இவங்களோட செயினையும் அன்பளிப்பா வச்சு அனுப்புறாங்க. இது எப்படி இப்ப டெலபோர்ட் ஆகி இவங்கிட்ட வந்ததும் என்ன நெக்லஸ் எல்லாம் வந்திருக்கு, அது மட்டும் இல்லாம லைட்ல எரியற மாதிரி இருக்கு, எவனோ கலாய்க்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்பாம அதை போட்டோ பிடிச்சி நெட்லயும் போட்டு விட்டுறான். இன்டர்நெட்ல பழங்கால பொருள்லாம் வாங்குறவங்க இதை பார்த்துட்டு இவனுக்கு கால் பண்ணி 60 லட்சம் ரூபாய்க்கு இந்த செயினை கேட்கறாங்க. என்னது இது காலங்கட்டே ஸ்கேமா, கார்டு மேல இருக்க 14 டிஜிட் நம்பர் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போனை கட் பண்ணிடுறான். ஆனா இவனோட கூகுள் பே அக்கௌண்ட்டுக்கு உடனே 6 லட்சம் ரூபாய் ரிசீவ் ஆனதும் தான் இதெல்லாம் உண்மைதான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிட்டு அந்த செயின் எடுத்து பார்த்தது மட்டும் இல்லாம அந்த லெட்டர் எடுத்து படிச்சு பாக்குறான். அப்ப அந்த ராணிக்கு தண்ணி தான் தேவை போல இருக்கு, தண்ணியை கொடுக்கன்னு சொல்லிட்டு பதிலுக்கு எழுதி அனுப்புறான். இந்த ராணிக்கு இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியவே இல்ல. ஆனா நம்ம கும்பர கடவுள் தான் கஷ்ட காலங்கள்ல இந்த மாதிரி உதவி பண்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தண்ணி கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டதால பதிலுக்கு தங்கத்தை பெட்டி பெட்டே கொண்டு வந்து கொட்டுறாங்க. இப்போ சந்தோஷம் தாங்காம போன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேலை போயிடுச்சுன்னு தானே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன், ஆனா இப்ப நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன்டா, என்கிட்ட இப்ப எவ்வளவு தங்கம் தெரியுமா இருக்கு, வந்து சூட் கேஸ்ல அடிக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வாங்கடான்னு சொல்றான். ஆனா அவங்க வரதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போயிட்டு இவன் ஒரு வில்லா வாங்க போறதா பேசிட்டு இருக்கான். இந்த இடத்துல இவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வேலை பார்த்துட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய பில்டிங்லாம் இவன் வாங்க மாட்டாங்க, வேலையை கேட்டதும் திரும்பி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாளா. உடனே இவன் சிட்டிக்கு போட்டு ஃப்ரெண்ட்ஸை வர வச்சு சூட் கேஸ்ல இருக்க தங்கத்தை ஓபன் பண்ணி காட்டுறான். இதை பார்த்துட்டு எல்லாரும் பயங்கரமா ஷாக்கா வராங்க. ஆனா இந்த ராணி ஓபன் ஸ்பேஸ்ல பேசனை கொண்டு போய் வச்சுட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம ஏமாந்துட்டோமா, தண்ணி கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு ராணி கவலையா இருக்கும்போது இவங்க முதல்ல இவங்க வேலை முடியணும்னு சொல்லிட்டு இந்த வில்லாவை வாங்கிட்டு ஒரு பான் கிட்ட கொண்டு போயிட்டு இந்த பேசனை வச்சிடறாங்க. அங்க இருக்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உரியப்பட்டு இப்ப ராணி கிட்டயும் போயிடுது.